ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து புதிய சிலபஸ் படி என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இயல் 2லிருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2ல் சிலப்பதிகாரம் வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே சிலப்பதிகாரம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க தேவையில்லை. ஆனால் வந்து இந்த பாடல் வரிகள் ஒரு வாட்டி படிச்சுட்டு இதுக்கான பொருள் அறிவை ஒரு வாட்டி பார்த்துங்க, இதுவே போதுமானது. அதாவது திங்கள்னா என்ன பொருள், கொங்கலர்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. திங்கள்னா வந்து நிலவு என்று பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கலர்னா மகரந்தம் என்று சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஞாயிறுனா கதிரவன். அடுத்து பாருங்கள் பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேருனா இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அதாவது அலினா என்னன்னு கேட்பாங்க. அலினா வந்து கருணை. இதெல்லாம் வந்து பொருள் தரவுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் சொற்பொருள். திங்கள்னா நிலவு, நான் சொன்னது தான். கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இதெல்லாம் வந்து பொருள் தரவுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் முதல் காப்பியம். அதுக்கப்புறம் வேறு எதனா காப்பியம் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதுவே போதுமானது. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் சூடுவது பார்த்திங்கன்னா தார்னா வந்து மாலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மாலை. அடுத்து பாருங்கள், கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? கதிரவன் வந்து மற்றொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு. அடுத்து பாருங்கள், வெங்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வெண்மை ப்ளஸ் குடை. அடுத்து பாருங்கள், பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்து பாருங்கள், கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கொங்கலர். விடை கொங்கலர் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள், அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அவனலிபோல். எல்லா பாடல் வரிகளிலையும் எதுகை மணி சொற்களை பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து காணிநிலம் பொறுத்த வரைக்கும் பாரதியாரோட பாட்டு. பாடல் வரி ஒரு வாட்டி படிச்சுக்கங்க, போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்பொருள் பார்த்துங்க. காணினா வந்து நில அளவை குறிக்கும் சொல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். சொல்பொருள் வந்து பார்த்துங்க, போதுமானது. அடுத்து நூல்வழி பொறுத்த வரைக்கும் பேசிக்கான தகவல். அவருடைய இயற்பெயர் என்ன, சுப்பிரமணியன். அவர் எதனால் அவர் பாரதின்னு சொல்லிட்டு பட்டம் வந்தது, அதை பார்த்துங்க. அடுத்து இந்த பாடலாம் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் எழுதிய பாடல்கள் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறுனா வந்து கேணின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சித்தம் என்பதன் பொருள். சித்தம்னா வந்து உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். அடுத்து பாருங்கள், 4வது நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்மை ப்ளஸ் மாடங்கள். அடுத்து பாருங்கள், நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தின் ப்ளஸ் இடையே. அடுத்து பாருங்கள், முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை வந்து முத்துச்சுடர். அடுத்து பாருங்கள், நிலா ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நிலா ஒளி. விடை நிலா ஒளி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அதுமாரி மோனை எதுகை சொற்களை பார்த்துங்க பாடல் வரிகளில், இதுவே போதுமானது. அடுத்து பாருங்கள், சிறகின் ஓசை. சிறகின் ஓசையில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல், எதிர் சொல், அதுமாரி எதனா இருந்தால் பார்த்துக்குங்க. அதாவது சிட்டுக்குருவியை பற்றி தகவல் கொடுத்துட்டு இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதனா கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிட்டுக்குருவியை பற்றி படிச்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், அதாவது முக்கிய தினங்களை வந்து பார்த்து வச்சுங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் முக்கிய தினங்கள் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வேதி ப்ளஸ் உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி உரங்கள் சொல்லலாம். அடுத்து பாருங்கள், தரை ப்ளஸ் இறங்கும், தரை இறங்கும் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள், வழி ப்ளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்பாங்க. வழித்தடம் என்பது சரியானது. அடுத்து பாருங்கள், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. இது வந்து கோடிட்ட இடத்துல கேட்க வாய்ப்பு இருக்குது. கிழவனும் கடலும், இது வந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து
அதாவது இலக்கண பகுதி வந்துருங்க. இலக்கண பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும். அதனால் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. இது பாருங்கள், ஆயுத எழுத்து கொடுத்துட்டு, அதாவது ஆயுத எழுத்தோட பெயர்கள் கொடுத்துட்டு இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டை புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். எல்லா ஏழோட முடிவுலையும் ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகுது. இதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை, இருந்தாலும் அங்கே போகும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அதாவது அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து கிடைப்பதால் கடலுக்கு டேஷ் என்ற பறவை, அதாவது டேஷ் என்ற பெயர் உண்டு அப்படின்னு கேட்பாங்க. பறவை என்ற பெயரும் இருக்குது கடலுக்கு. அடுத்து பாருங்கள், இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். அடுத்து பாருங்கள், முத்துத்தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார், பணி காரணமாக. அடுத்து பாருங்கள், கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். அழைத்தாள் என்பது சரியான வரும். அடுத்து பாருங்கள், புல் என்ற சொல்லின் பெயர், அதாவது புல் என்ற சொல்லின் பொருள் கேட்பாங்க. புல்லுனா வந்து பறவைன்னு சொல்லலாம். அடுத்து பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், சரணாலயம் என்பதன் வேறு பெயர். சரணாலயம்னா வந்து சரணாலயம் சொல்லுவாங்க, இல்லை புகலிடம் சொல்லுவாங்க. எது சொன்னாலும் ஓகே தான். அடுத்து பாருங்கள், வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் என்பது சரியாக வரும். அடுத்து பாருங்கள், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்பது சரியானது. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது சரியாக வரும். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்பாங்க, டாக்டர் சலீம் அலி. அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள் வந்து பார்த்துக்குங்க. கலைச்சொற்கள் வந்து டைரெக்டாக சிலபஸில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க கலைச்சொற்கள் வந்து பார்த்துக்குங்க, போதுமானது. கண்டம், கண்டம்னா வந்து காண்டினென்ட். அடுத்து பாருங்கள், வலசைனா வந்து மைக்ரேஷன். அடுத்து தட்பவெப்பநிலை, தட்பவெப்பநிலைனா கிளைமேட். புகலிடம், புகலிடம்னா சாங்சுரி. அடுத்து பாருங்கள், வானிலை, வானிலைனா வெதர். புவியீர்ப்பு புலம், அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு. திருக்குறள், அதாவது தமிழ் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் வந்து எல்லாத்தையும் படிச்சுங்க. அதாவது சிலபஸில் எடுத்து படித்தாலும் போதுமானது. அதாவது இது படித்து இதுக்கான விடை வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எதுவும் கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டால் நல்லது. திருக்குறள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அடுத்து திருவள்ளுவர் பற்றிய செய்தி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் பேசிக்கான தகவல் எல்லாத்தையும் படிச்சுங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி பார்த்தீங்கன்னா இன்சொல். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. அதாவது திருக்குறள் வந்து விடுபட்ட வார்த்தையை நிரப்பணும். அதாவது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதே சரியானது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு என்பது சரியானது. அடுத்து பாருங்கள், அதாவது ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து வினாக்கள் கேட்டிருப்பாங்க. இதுவும் பார்த்துக்குங்க. இதோட 7.2 என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7.3 என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.